அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனதுமே இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த மார்க்கெட் அப்படி நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இந்த ஹை கட் ஆனதுமே நம்ம நம்பர்ஸ் பக்கத்தில் இருந்தே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து அப்சைட் மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்சைட் ஃபஸ்ட்டு நம்பரான 25,456 நம்பர் வந்து டச் ஆகிட்டு எத்தனை கேண்டில்ஸ் வந்து அதே நம்பர்லேயே வந்து ஸ்ட்ரகிள் இருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம கொடுத்த டைமிங் கேண்டில் வந்து இதுதான். இந்த டைமிங் கேண்டிலுடைய ஹை. அண்ட் எப்போவுமே நம்ம சொல்ற மாதிரி எது வந்து ஹையராக இருக்கோ, இப்போ நியர் டு நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்து டைமிங் கேண்டில் வரும் பொழுது டைமிங் கேண்டில் ஈக்குவல் டு நம்பர்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதில் எது ஹையாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஹையாகவும், எது லோவாக இருக்கோ அதை வந்து நீங்கள் லோவாகவும் எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இது மாதிரி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து வந்திருந்தாங்க. அகைன் ஹை கட்டாக இருந்தாங்க. ஈவன் இதனுடைய ஸ்டாப் லாஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹை கட் ஆகும் பொழுது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, பேஸ்ட் ஆன் டைம் கேண்டில் படி நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஃபால் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஒரு 167 பாயிண்ட் வந்து நம்மளுடைய செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பர்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஹிட் ஆகிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் அண்ட் இது செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஈஸியாக ஹிட் ஆகிட்டாங்க. இது நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நாம் நேற்று சொன்னது. நேற்றையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி இன்றைக்கி நிஃப்டி வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க. பட் பேங்க் நிஃப்டி வந்து நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுமான செட்டப்பில் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒன் டே பிஃபோரே சொன்னோம். அது மாதிரியே பாருங்கள், அதுவும் ஒன் சைடு மொமெண்டமா அப்படின்னு சொன்னப்போ ஒன் சைடு மொமெண்டம் இல்லை, பட் நல்ல ஒரு அப் அண்ட் டவுன் மொமெண்டம் இருக்கலாம், பட் மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொன்னோம். அது மாதிரியே இன்னைக்கு நிஃப்டியை விட இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான் நாளையுடைய ட்ரேடுக்கு கண்டிப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இன்னையுடைய வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்கள் நாளையுடைய ட்ரேட் எடுக்கும் பொழுது இனிமேல் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இன்னையுடைய நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் வந்து இதுதான். அண்ட் எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட் எடுத்த இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 25,292 இருந்து இந்த இடத்துல நாம இன்டிமேட் பண்ணியிருந்தோம் நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல. அண்ட் நம்மளுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நம்ம டூல் படி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக செல் போட்டு நமக்கு லோ வந்து கட் ஆகலை அப்படிங்கும் பொழுது அது ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் லாஸில் நம்ம புல் பேக் எடுக்கிறதுக்கான ஏரியா வந்து அதான், அதையும் நம்ம இன்டிமேட் பண்ணினோம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே தான் வந்து ஓப்பன் ஆனாங்க 52,185ல். அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து இதுதான். இந்த டைமிங் கேண்டிலோட ஹை வந்து கட் ஆனதுமே நல்ல மொமெண்டம். அகைன் நம்மளுடைய டைமிங் கேண்டில் ஹை கட் ஆனதுமே நல்ல ஒரு மொமெண்டம். தேர்ட் டைமிங் கேண்டிலுமே நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நாமளுமே அதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த இடங்கள்ல இருந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ரொம்பவே ஈஸியாக நம்மளுடைய தேர்ட் டார்கெட் போய் நம்மளுக்கு வந்து ஹிட் ஆகிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வந்து 52,600 வந்து கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம் அரௌண்ட் ஒரு 44 ருபீஸில். அது ஹை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 380 ஆர் 385 சம்திங் வரைக்குமே போயிருந்தாங்க. ஒரு ரியல் ஹீரோ ஆர் ஜீரோ கால் வந்து இதுதான். இந்த 44லேயே நம்ம அபவ் 44க்கு மேலே தான் நமக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நிஃப்டிலையுமே நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். 25,300 சம்திங் கால் ஆப்ஷன் வந்து 178ல் வந்து எடுத்திருந்தோம். அதுவுமே வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 2 என்ட்ரி மட்டுமே நம்ம ப்ரிஃபர் பண்ணோம். இந்த ரெண்டுமே இன்னைக்கு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நாம் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ் வந்து டிக்ஸான் வந்து கொடுத்துருந்தோம். டிக்ஸான் அண்ட் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டேட். இன்னையுடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அதை சார்ட்டில் பார்த்துக்கலாம். இன்னையுடைய கேண்டில் வந்து நீங்கள் ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹை உடைக்கும் பொழுது அப் சைட் அண்ட் லோ உடைக்கும் பொழுது நீங்கள் டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். அரௌண்ட் நமக்கு ஒரு 7% வந்து அப் சைடாக டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபார் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் டிக்ஸான்லையுமே அதே மாதிரி தான். இன்றைக்கி டிக்ஸான் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருந்தோம். பட்
ஒரு க்ரீனில் தான் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அது கம்மிங் டேஸில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிக்ஸானுமே வந்து இந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. கம்மிங் டேஸில் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னும், எந்த ஸ்டாக்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமும், என்ன செக்டார்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த செக்டார்ஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எவ்ரிடே பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டைமிங் கேண்டிலும் நம்ம போஸ்ட் பண்ண டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8:23 நம்ம டைமிங் கேண்டில் போஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் மார்னிங் வந்து பேங்க் நிஃப்டி வந்து இந்த 52,154 இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் பிஃபோரே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த நம்பரும் 52,662.25 அப்படிங்கிற நம்பரும் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நம்பருமே நம்ம 1 வீக் பிஃபோரே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி சப்போர்ட் எடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 52,154 தான். எக்ஸாக்டாக 52,154.50 ஆர் 50 சம்திங் ஒரு 50 பைசேல வந்து நம்மளுடைய நம்பர்ஸை தொட்டுட்டு இன்றைக்கி ரிவர்ஸ் எடுத்துட்டு எக்ஸாக்டாக அவங்க ஹிட்டான பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 52,662. இந்த நம்பருக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்குமே நம்ம அப்சைட் தான் பார்க்கணும். அண்ட் இந்த இடங்கள் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஃபியூச்சர் ஃபுல்லாகவே ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எவ்ரிடே சொல்லிட்டு இருக்கோம். இந்த நம்பர்ஸும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. இந்த சப்போர்ட் எடுக்கிற டைமில் நம்ம போஸ்ட் பண்ண டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:22K இந்த 52,234 இருக்கும்பொழுது நம்ம கொடுத்துட்டோம். இன்னைக்கு ஹை வந்து ஒரு 52,800 அவாய் நமக்கு போயிருந்தாங்க. நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இந்த இடங்கள்ல இருந்தே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம், இன்டிமேட் பண்ணோம். பேங்க் நிஃப்டி எக்ஸாக்ட் சப்போர்ட் டேக்கன் 52,154 அப்படிங்கிற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து இதில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் டிக்ஸான் வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடங்கள்ல இருந்து சூப்பரான ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நாம் இன்றைக்கி எடுக்க சொன்ன நிஃப்டினுடைய ப்ரைஸ் 25,300 வந்து ஒரு 178 ருபீஸில் வந்து நாம் எடுக்க சொல்லியிருந்தோம். அது நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து ஹீரோ ஆர் ஜீரோ கால் வந்து ரியல் ஹீரோ ஆர் ஜீரோ கால் வந்து 44 ருபீஸில் கொடுத்துருந்தோம். அது 380 சம்திங் வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன்லுமே நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த கால் ஆப்ஷன் வந்து நம்ம எப்போ எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேமின் படி நம்மளுடைய 25,300 வந்து நமக்கு என்ட்ரி கொடுத்தது நிஃப்டினுடையது. நமக்கு கால் ஆப்ஷன் என்ட்ரி கொடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல் பேக் ஏரியா 169 கொடுத்தாங்க. அது 196 அண்ட் 225 மேலேயும் நமக்கு போயிருந்தாங்க. நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இதில் நமக்கு கேப்சர் பண்ண முடிஞ்சது. கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ட்ரி கிடைச்ச பிளேஸ் வந்து ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேமில், இது 1 மினிட் டைம் ஃப்ரேமின் படி 52,600 கால் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆன பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 ருபீஸில் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. நம்ம 44 வந்து எடுக்க சொல்லியிருந்தோம். இந்த என்டையர் மூவ் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடிந்தது. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இதில் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து இதில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த நம்பர்ஸ் வந்து டச் ஆகிருக்காங்க அப்படின்னும் எந்தெந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் மார்க்கெட் அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 13th செப்டம்பரினுடைய ஹையை உடைத்து இந்த மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கல அப்படிங்கும்பொழுது இதில் ஸ்ட்ரகிள் தான் ஆகுதே தவிர இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே இந்த லிங்கை அனுப்பி ஜாயின் பண்ணுறது சொல்லுறது மூலமாக கூட அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே ப்ராஃபிட்டபிளாக இருக்க வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நாம் இந்த 16th இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா 13th செப்டம்பரினுடைய ஹை வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஹை. இந்த ஹையை உடைத்தால் மட்டுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக லாங் போகலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம இந்த 13th செப்டம்பர்லேருந்தே சொல்லிகிட்ருக்கோம். ஸ்டில் வந்து இந்த கேண்டிலுக்கு உள்ளதான் மார்க்கெட் வந்து இருக்காங்களே தவிர இன்னும் நமக்கு வந்து ஒரு மொமெண்டம் வந்து கொடுக்கல.
அண்ட் 16th செப்டம்பரினுடைய 16th ஆகஸ்டினுடைய கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணும் பொழுது இந்த ஹையில் உடைக்கும் பொழுது மார்க்கெட் வந்து இன்னுமே நமக்கு ஒரு புல் ரன்ல தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம 16th ஆகஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அதன்படி நல்ல ஒரு அப்ராலி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நியர் டு ஆல் டைம் ஹையில் இருக்கிறனாலையும் இந்த 13th செப்டம்பர் ஹையை உடைக்காத வரைக்கும் நம்ம இன்னும் ஃப்ரெஷ்ஷாக லாங் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நமக்கு எந்தெந்த லோலாம் கட்டாச்சு அப்படின்னா நமக்கு இந்த 3 இடங்கள் புல் பேக் ஏரியா நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த கிரீன் கலர்ஸ் அண்ட் நம்மளுடைய 16th ஆகஸ்ட் கேண்டிலுடைய ஹை வரைக்குமே நமக்கு புல் பேக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100% ஆஃப் மொமெண்டம் வந்து நம்ம நிஃப்டியில் எதிர்பார்க்குறோம். 100% அப்படின்னா மேபி நமக்கு ஒரு ஒன் சைட் மொமெண்டமாக இருக்கலாம். அது அப் சைட் ஆர் டவுன் சைட் போத் சைடு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் சிங்கிள் டேயில் நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸும் 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு நிஃப்டியில் கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மேபி டுமாரோ இல்லை டே ஆஃப்டர் டுமாரோ வித்தின் 2 டேஸில் சிங்கிள் டேயில் நமக்கு வந்து 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. நீங்கள் எந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் சரி இல்லை நம்ம டூல் ஃபாலோ பண்ணாலும் சரி நீங்கள் 1 minute டைம் ஃப்ரேம் இல்லை உங்களுடைய பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமின் படி நீங்கள் ஒரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து என்டையர் அந்த எண்டு வரைக்குமே நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். நீங்கள் அதை வந்து கேப்சர் பண்ணிட்டு போகலாம். ஒரு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 80% வந்து நீங்கள் எக்ஸீட் பண்ணிவிட்டு அதாவது 100% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 80% ஆஃப் யுவர் பொசிஷனை வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிட்டு ஒன்லி 20% மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தாலே இன்னுமே இந்த 80%ல் நீங்கள் கேப்சர் பண்ணுறதை விட இந்த 20%ல் இன்னுமே நீங்கள் அதிகமாக கேப்சர் பண்ணியிருப்பீங்க. சேம் நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. 100% மொமெண்டம் நாம் எதிர்பார்க்கிறோம். நம்ம எவ்ரிடே நம்ம டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ண மாதிரி தான் நீங்கள் எல்லா நாளுமே நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் கொடுக்குற டேயில் மட்டுமே நீங்கள் இன்டெக்ஸில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேபிட்டலை வந்து நீங்கள் டபுள் ஆக்க முடியும். மற்ற டேல எல்லாமே நீங்கள் மார்க்கெட்டை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். மந்த்லி நமக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து இந்த 100% ஆஃப் மொமெண்டம் வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நமக்கு கிடைக்கும். அந்த டேயில் மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். மேபி 200 to 250 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு சிங்கிள் டேயில் நிஃப்டி வந்து நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது வந்து கேப் அப் இல்லை கேப் டவுனில் வந்து நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கடல்கிட்ட வந்து வேண்டிக்கலாம். பட் அந்த கேப் அப் கேப் டவுனில் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த 200 பாயிண்ட்ஸ் அண்ட் 250 பாயிண்ட்ஸுமே நம்மளால் நிஃப்டியில் கேப்சர் பண்ண முடியும். பார்த்துக்கலாம் நாளைக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நாம் இந்த 5th செப்டம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5th செப்டம்பர் வந்து வில் டிசைட் த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியே வந்து இந்த 16th ஆகஸ்ட் கேண்டிலுக்கு மேலே இருக்கிற வரைக்குமே அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு அப்ராலி கொடுத்துட்டு எக்ஸாக்டாக இந்த 16th கேண்டில் ஆகஸ்ட் கேண்டிலுடைய ஹையிலேருந்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டு நல்ல ஒரு மூவ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து இந்த 5th செப்டம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5th செப்டம்பருக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்கிற வரைக்குமே நீங்கள் புல் ரன் தான் எதிர்பார்க்கணும். டவுன் சைடு கிடையாது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டயலமோங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அப் ரல்லி கொடுக்கலாம் இல்லை டவுன் அப் அண்ட் டவுனில் வந்து எது வேண்டுமானாலும் நமக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செட்டப்பில் இருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுடைய நம்பர்ஸான இந்த 52,662 அண்ட் 52,154 அப்படிங்கிற நம்பர்ஸை தாண்டி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம 53,180 அண்ட் இந்த ஹை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4th ஜூலையினுடைய ஹை வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ஹை நமக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். பட் இதுக்கு மேலே இருக்கும் பொழுது 52,662 அண்ட் 52,154 இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் டவுன் சைடுக்கு வந்து எதிர்பார்க்க வேண்டாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பட் நிஃப்டி வந்து நமக்கு ரெண்டு சைடுமே பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நாளையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை விட நிஃப்டி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுமான செட்டப்பில் இருக்காங்க. நிஃப்டி வந்து பெட்டராக இருக்காங்க பேங்க் நிஃப்டியை விட. பட் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. பட் நிஃப்டி வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு செட்டப்பில் வந்து இருக்காங்க பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும் பொழுது. நம்மளுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வச்சு மட்டுமே நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். மற்றும் நம்மளுடைய டூல் சிக்னல் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணதோ அதன்படி நம்ம நாளைக்கு 1 minute டைம் ஃப்ரேமின் படி நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். வித்தின் 2 டேஸில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் தரதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இந்த வீக் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப். இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் இருந்தாங்க. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டி வந்து பெட்டராக இருக்காங்க நிஃப்டியை விட அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரியே பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி நல்ல ஒரு ஒன் சைடு மொமெண்டம் கொடுத்தாங்க. பட் நிஃப்டி வந்து
அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருந்தாங்க. பட் நாளையுடைய ப்ரெடிஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்குறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க பேங்க் நிஃப்டியோட. இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பட் அப் சைட் ஆர் டவுன் சைட் மேபி போத் சைட் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமின் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேங்க் நிஃப்டியில் எந்த ஒரு ஃபால் நடக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் வந்து நல்ல ஒரு புல் பேக் அண்ட் எந்த ஒரு புல் பேக்குமே கொடுக்காம மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம்லேயே வந்து போயிட்டுருக்காங்க. இந்த இடங்களில் வந்து நம்ம எடுத்த புல் பேக் வந்து நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருக்காங்க. இது 15 மினிட்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து செல் போட்டு லோ கட் ஆகலை பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூல்ஸ் படி. இந்த செல் போட்டு லோ கட் ஆகலை அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக பை போகலாம். இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். மேபி நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த லோக்கு கீழே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் லாங் ட்ரை பண்ண வேண்டாம், நீங்கள் ஷார்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அகெயின் வந்து இந்த கேண்டில் வந்து இந்த டைமிங் கேண்டில் வந்து பார்த்துக்கோங்க. இதனுடைய டைம் வந்து 1:30. இந்த 1:30 கேண்டில் வந்து நீங்கள் வந்து நார்மல் சார்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1:30 கேண்டில் வந்து 15 மினிட்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இதுக்கு லோ உடைச்சிட்டாங்க அப்படின்னா கம்மிங் நீங்கள் ஒரு ஃபால் வந்து நல்லா எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்லோவாக அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஹை எண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1:30 கேண்டில் இந்த லோ இன்னைக்கு ஃபார்ம் ஆன நிஃப்டியினுடைய லோ 15 மினிட்ஸ் லோ கேண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹை எண்ட் லோ இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன செக்டர்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ். டுமாரோ நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியுடைய நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக் இல்லை ஒரு பெஸ்ட் ஸ்டாக் நாம் என்ன செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறோமோ அதில் இருக்கிற ஒரு ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை எண்ட்லோ நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருப்பதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் டூல் பேஸ்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் புல் பேக் ஏரியாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பதற்கு. மற்றும் நீங்கள் ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ண செக்டார் பார்த்திங்க அப்படின்னா ஐடி செக்டார், இன்ஃப்ரா செக்டார், கன்சம்ஷன். பொதுவாகவே ஐடி செக்டார் வந்து நல்ல ஒரு செட்டப்பில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்டடி வராங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்லேயுமே வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருப்பாங்க. ஸோ ஐடி வந்து நாளைக்கு வராங்க, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்ரிடே வந்து மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து நம்ம கொடுக்குறதே இல்லை. 1 டே பிஃபோராகவே நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் அண்ட் என்னென்ன செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் என்ன லெவல்ஸில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் மட்டுமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எவ்ரிடே போடுற வீடியோவில் இருக்கிற சில டிப்ஸை வந்து நீங்கள் நாளைக்குடைய ட்ரேடில் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. மற்றும் இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலமாகவும் இதை வந்து நீங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் இன்னும் அது நிறைய பேருக்கு வந்து போய் சேரும். அப்படின்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. இனிமே நீங்கள் வந்து கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.